சிபி தமிழரசி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சிபியை தான் காட்டுறாங்க. சிபிக்கு தமிழை பற்றி எல்லா உண்மையும் தெரிஞ்சனால சிபி ரொம்பவே கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் சரி தான், எங்கள் அப்பாவோட நிலைமைக்கு இவங்க அப்பா தானே காரணம், இவர் சும்மாவே விட மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ நான் உண்மையை சொல்லியிருப்பேன். ஆனால் என்ன பண்ணுறதுக்கு, எங்கள் அப்பா தான் உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டாரல. ஆனால் கண்டிப்பாக நான் சும்மா இருக்க மாட்டேன் அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்தது தமிழை தான் காட்டுறாங்க. இப்போ தமிழ் பார்த்தோம்னா அவங்க பிரகாஷ்காக காஃபிலாம் போட்டு எடுத்து வச்சுருக்கவும், அப்போ மீனா இதை கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ மீனா நினைக்கிறாங்க, என்ன இருந்தாலும் சரி தான், இவ எல்லாரையும் எப்படி கைக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டதா பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனா தமிழை பற்றி ரொம்பவே திட்டிக்கிட்டே மனசுல நினைக்கவும், அப்போ பிரகாஷ் தமிழ் நீ போட்ட காஃபி ரொம்பவே நல்லா இருக்குதுமா, அது மட்டும் இல்லாமல் யார் யாருக்கு என்ன வேணும்னு சொல்லிக்கிட்டு எப்படி நீ விழுந்து கவனிச்சிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, இங்கே பாருங்க மாமா, உங்களுக்கு இன்னைக்கு பிடிச்ச பூரி கிழங்கு தான் நான் வைக்க போகிறேன், அது மாதிரிக்கு ஜானுமா உனக்கு பிடிச்ச டிஃபனை தான் நான் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்தது மீனாவை தான் காட்டுறாங்க. அப்போ மீனா அங்கே வரவும், அப்போ பிரகாஷ் என்ன மீனா இன்னும் குளிக்க கூட இல்லையா, நீ காலையில் இப்படிலாம் இருக்க மாட்டியே, குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிருவியே, ஏன் என்னாச்சு உனக்கு, உடம்பு ஏதாவது சரியில்லை அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனா கோவத்தில் இருக்கவும், அப்போ உடனே பிரகாஷ் சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்க பாரு நீ யாருக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறீங்களா, உங்க அத்தைகிட்டையும் என்னன்னு சொல்லி கேளு அப்படிங்கும்போது, உடனே தமிழ் மீனா கிட்ட போய் கேட்குறாங்க, அத்தை சொல்லுங்க உங்களுக்கு என்ன செஞ்சு வைக்கிட்டு அப்படிங்கும்போது, எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனா கோவத்தில் போகவும், அப்போ பிரகாஷ் நினைக்கிறாங்க, மீனா எப்பந்தான் மனசை மாற்றிக்க போறாளோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ சிபிக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு என்ன ஸ்வீட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவனுக்கு ரவா லட்டுனா ரொம்பவே நான் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ தமிழ் யோசனை பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க, என்ன தமிழ் உனக்கு அந்த ரவா லட்டு எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படி தானே சொல்லிட்டு ஜானு கேட்கும் போது, ஆமா ஜானுமா அப்படிங்கவும், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, நானே உனக்கு பக்குவம் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்ட்டு இருக்கும்போதே, அப்போ இது சிபி பார்த்துட்டு இருக்கிறாங்க, என்னம்மா சிரிச்சு நடிச்சுக்கிட்டு இருக்கிறா, நான் அங்கே இந்த அளவுக்கு நான் கோவத்தில் இருக்கிறேன், ஆனால் அதை பற்றி கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் இவ என்னன்னா இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கவும், அடுத்தது பார்த்தோம்னா ரவா லட்டு அவங்க செஞ்சுட்டு இருக்கவும், அப்போ சிபி அங்கே பார்க்குறாங்க, என்ன எல்லாம் இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா உன்னை நல்லவன் சொல்லி நான் நினச்சிருவேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் போகவும், அடுத்தது அவங்க சிபி தமிழை கூப்பிடும் போது தமிழ் வராங்க. என்னங்க எதுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கும்போது, உனக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் நீ எப்படி உன்னால் சகஜமாக பழக முடியுது, ஆனால் என்னால் இப்படி இருக்க முடியல அப்படின்னு சொல்லவும், அப்போ தமிழ் சொல்கிறாங்க, எங்கே பாருங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கு எங்கள் அப்பா மேலே எந்த தப்புமே கிடையாது, அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படிங்கும்போது, என்னது உங்கள் அப்பா மேலே தப்பு கிடையாதா, நீங்கள் எல்லாம் திட்டமிட்டு தானே அந்த குடும்பத்துக்குள்ளேயே வந்திருக்கிறீங்க, ஃபஸ்ட்டு நீ ஃப்ராடு தானே பண்ணி தானே அந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கிற, ஆனால் இது எல்லாமே ஜானுமாவுக்கு தெரியாமல் ஜானுமா எந்த அளவுக்கு உங்களை நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கே நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ தமிழ் சொல்கிறாங்க, அங்கே பாருங்க உண்மையை சொல்ல போனால் எங்கள் அப்பா மேலேயும் அம்மா மேலேயும் தப்பு கிடையாது, அது மட்டும் இல்லாமல் பிரகாஷ் மாமா தான் அவங்க தான் எல்லா விஷயத்தையும் சொன்னாங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்காக இப்படிலாம் இருந்துட்டு இருக்கிறீங்க, இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கறதுக்காக தான் நான் அந்த வீட்டுக்குள்ளேயே வந்தேன், உண்மையை சொல்ல போனால் ஜானுமாவை பார்க்கும்போது கூட எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது, அதுக்கப்புறம் தான் எனக்கு தான் யார், அதாவது ஜானுமாவோட பேத்தி தான் நாங்கிற விஷயமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அதனால நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படிங்கும்போது, என்ன பேசிகிட்டு இருக்காதீங்கன்னு சொல்கிற, அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சுல அப்போமாவது நீ ஜானு பாட்டிக்கிட்ட நீ உண்மையை சொல்லியிருக்கணும்ல, ஆனால் சொல்லலையே, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுலேயே குறிக்கோளெல்லாம் இருந்த, என்ன காரணத்துக்கு, எல்லாம் அந்த சொத்தை அடையிறதுக்காக தானே ஃபஸ்ட்டு நீ வந்த, இப்போ என்னென்னா உங்கள் அம்மாவை உள்ளே கூப்பிட்டுட்டு வந்திருக்கிற, அடுத்தது நான் கொஞ்ச நாளில் உங்கள் அப்பாவும் வந்துடுவார், ஆக மொத்தத்தில் அந்த சொத்தை அடையிறதுக்காக தானே நீங்கள் எல்லாம் பக்காவாக பிளான் பண்ணி வந்திருக்கிறீங்க அப்படிங்கவும், இப்போ தமிழ் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் நீங்கள் இந்த மாதிரிக்கெல்லாம் பழி போட்டு பேசிட்டு இருக்காதீங்க, எங்கள் அம்மா மேலேயும் அப்பா மேலேயும் தப்பு இல்லைன்னு ஏற்கனவே மாமா சொல்லிட்டாரு, ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் நம்பாமல் இப்படி பேசிகிட்டு இருக்க தான் எனக்கு கவலையாக இருக்குது, உண்மையிலேயே எங்கள் அப்பா இதுக்கு காரணமாக இருக்கவே முடியாது அப்படிங்கும்போது, இங்கே பாரு கூடி சீக்கிரத்திலேயே உங்கள் அப்பா தான் எங்கள் அப்பாவோட நிலைமைக்கு காரணங்கிற உண்மையை கண்டுபிடிச்சி உங்கள் அப்பாவை நான் அரெஸ்ட் பண்ண வைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழ்கிட்ட சவால் போட்டுட்டு போகவும், அடுத்ததாக பார்த்தோம்னா ரெண்டு அதிகாரிங்க வராங்க. அப்போ உடனே கணேஷ் பார்க்குறாங்க, என்னது இவங்க எதுக்காக வந்திருக்கிறாங்க, என்னாச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கணேஷ் அதிர்ச்சியோட பார்க்கவும், அப்போ அடுத்ததான் சிபி அங்கே வராங்க. வந்ததுமே வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ கணேஷ் என்ன மாப்பிள்ள நீங்கள் தான் வர சொன்னீங்களா அப்படிங்கும்போது, ஆமாம் நான் தான் வர சொன்னேன் அப்படிங்கவும், அப்போ ஜானு பிரகாஷ்னு எல்லாருமே வந்துருந்தாங்க, என்னாச்சுது எதுக்காக அவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இப்போ சிபி சொல்கிறாங்க, அதாவது இந்த மாதிரிக்கு அப்பாவோட நிலைமைக்கு யார் காரணங்கிறது உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் இவங்கள திரும்பவும் நான் வர சொல்லியிருக்கிறேன், இவர் என்னுடைய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லவும், இது கெட்டதுமே கணேஷ் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ தமிழும் பார்த்துட்டு இருக்கவும், அப்போ உடனே ஜானு கேட்டுட்டு
இருக்கிறாங்க. எதுக்கு சிபி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இல்லை எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படிங்கவும் பிரகாஷ் வந்து எங்கள் பாரு சிபி இது தேவையில்லாத வேலைன்னு தோணுது அப்படிங்கும்போது, இல்லைப்பா உங்களுடைய அந்த நிலைமைக்கு யார் காரணங்கிறது நான் கண்டுபிடிச்சி தீரணும், அதுக்காக தான் என் ஃப்ரெண்டை வந்து நான் இந்த விஷயத்தை வந்து இந்த கேஸை வந்து நான் எடுக்க சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இதை கெட்டதுமே வந்து கணேஷுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. ஐயோ என்னது இந்த மாப்பிள்ளை தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கும்போது, அடுத்தது அவங்களும் பார்த்தோம்னா இந்த கேஸை வந்து நாங்கள் எடுத்து கொடுத்தோம் இதை பற்றி விசாரிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு பிரகாஷ்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் அவங்க விசாரிச்சுட்டு இருக்கவும், பிரகாஷும் வந்து அன்னைக்கு என்ன நடந்ததோ அந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது சிபி கிட்ட வந்து சொல்றாங்க, சிபி நீ கவலைப்படாத, கூடிய சீக்கிரத்திலே வந்து இதை யார் பண்ணுனாங்கிறத கண்டுபிடிச்சல அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து சிபியும் சீக்கிரத்திலே எனக்கு கண்டுபிடிச்சு ஆகணும் அப்படின்னு சிபி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களும் சரி அப்படின்ட்டு போறாங்க. இதனால கணேஷுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. உடனே வந்து கணேஷ் வந்து குறிஞ்சிநாதனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரிக்கு வந்து என் மாப்பிள்ளை இப்படி திரும்பவும் வந்து இந்த மாதிரிக்கு பண்ணிட்டான், கேஸ் எடுக்க சொல்லியிருக்கிறான், இப்போ என்ன பண்ணுறதுக்கு, அந்த கேஸில் வந்து நம்ம 2 வரை தான் பண்ணணுங்கிற விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ குறிஞ்சிநாதன் வந்து இங்கே பாரு நீயும் பயந்து என்னையும் பயமுறுத்திட்டு இருக்காத, நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிடுது அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்க நம்ம அசால்ட்டாக ஒன்று இருந்துடக்கூடாது, ஏற்கனவே இந்த பிரகாஷ் கண்மொழிக்காத வரைக்கும் நம்மளுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் இருந்தது, ஆனால் இப்போ பிரகாஷ் வந்து எந்திரிச்சிட்டு போகிறவு இப்போ சிபியும் இந்த மாதிரிக்கு இந்த கேஸில் வந்து இந்த அளவுக்கு மும்முரமாக இருந்துட்டு இருக்கிறான், அதனால வந்து நம்ம தான் காரணங்கிறத அவன் கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கும்போது, எக்காரணத்தை கொண்டு தெரியாதுன்னு வந்து பேசாமல் அமைதியாக இருந்தாலே போகிறோம், நீயே வந்து நம்மளை காட்டி கொடுத்துறாது அப்படின்னு வந்து குறிஞ்சிநாதன் வந்து கணேஷ் கிட்ட சொல்லிட்டு இருக்கவும், அடுத்ததுங்க பார்த்தோம்னா தமிழ் வந்து சிபி கிட்ட சொல்கிறாங்க, அங்கே பாருங்க நீங்கள் என்ன பண்ணினாலும் சரிதான், ஆனால் எங்கள் அப்பா காரணம் இல்லைங்கிறது நீங்கள் கண்டிப்பாக சீக்கிரத்திலே நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க அப்படிங்கவோ, அதனால தானே இந்த கேஸ்லாம் வந்து மும்முரமாக இறங்கி இருக்கிறேன், அடுத்தது பாரு என்ன பண்ணுற பாரு அப்படிங்கவோ, அப்போ வந்து தமிழ் வந்து நினைக்கிறாங்க எப்படியும் நம்ம அப்பா காரணமாக இருக்க முடியாது, அதனால வந்து நம்மளும் வந்து அதை பற்றி கொஞ்சம் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் வந்து அவங்களும் விசாரணை பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்ததை பார்த்தோம்னா வந்து தமிழ் வந்து ஒருத்தங்க கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும், அப்போ வந்து அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் வந்து இந்த பழைய கதையெல்லாம் வந்து எடுத்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்ச இதெல்லாம் வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ இவர் தான் காரணங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை கொடுக்குறாங்க. அந்த ஃபோட்டோவை தமிழ் பார்க்குறாங்க, பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழோட அப்பாவை தான் வந்து அந்த ஃபோட்டோவில் இருக்கிறாங்க, இவர் தான் காரணங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னதுவே அப்போ தமிழுக்கு தூக்கி வாரி போடுது. ஐயோ இது என்னது, அப்போ உண்மையிலேயே வந்து அப்பா தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவும், இல்லை இருக்கவே முடியாது, இதில் வேற என்ன தப்பு நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து நினைக்கிறாங்க. இப்போ வந்து சிபி சார் கையில் மட்டும் இந்த ஃபோட்டோ கிடச்சிச்சுன்னா அவ்வளோதான், இப்போ என்ன நடக்க போதோ தெரியும்னு சொல்லிட்டு தமிழ் வந்து ரொம்பவே பயந்துகிட்டு இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அப்பாவை எப்படியாவது நம்ம தேடி கண்டுபிடிச்சே தீரணும், அப்பாவை நம்ம தேடி கண்டுபிடிச்சாதான் இந்த விஷயத்துக்குலாம் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அடுத்தது தன்னுடைய அப்பாவை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு மும்முரமாக இறங்குறாங்க. ஆனால் அங்கே பார்க்கும்போது வந்து அவங்க அப்பா வந்து அவங்க தமிழ் பக்கத்திலே தான் வந்து இருக்கிறாங்க. ஆனால் அவங்க அப்பாவுக்கு பழசு எல்லாமே மறந்து போனதுனால தமிழை வந்து அவங்க பார்க்குறாங்க, ஆனால் தமிழ் வந்து அவங்கள பார்க்கல. அப்புறம் தமிழை வந்து அவங்க பார்த்ததுமே யாரோ ஒரு பொண்ணுன்னு சொல்லி நினச்சிட்டு அவங்க போகிறாங்க. ஆனால் தமிழ் வந்து அவங்க அப்பாவை வந்து திரும்பி பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாரு. இங்கே வந்து பார்த்தோம்னா சிபியை தான் காட்டுறாங்க. சிபி வந்து தமிழோட அப்பா ஃபஸ்ட்டு யாரோ, அதாவது அவங்க அப்பாவோட ஃபோட்டோவும் நம்ம இது வரைக்கும் பார்த்தது கிடையாது, அதனால வந்து தமிழோட அப்பா ஃபோட்டோ நம்மளுக்கு வேணும்னு சொல்லிட்டு அவங்க மும்முரமாக வந்து தமிழோட அப்பா ஃபோட்டோ வந்து அவங்க தேடுறாங்க. ஆனால் தமிழோட அப்பா வந்து யாருங்கிறது சிபிக்கு முன்கூட்டியே தெரியும், ஏன்னா அவங்க தமிழோட அப்பான்னு தெரியாது, ஆனால் யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு கோயிலை வச்சு ஒரு தடவை வந்து அவர் உடம்பு சரியில்லாமல் கீழே விழவும், அப்போ வந்து சிபி தான் வந்து அவரை காப்பாற்றிருப்பாங்க. ஆனால் அவர் தான் வந்து தமிழோட அப்பான்னு சொல்லி தெரிய வரும்போது அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.